தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணியில் தொகுதி பங்கீடு தொடர்பான தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 35 தொகுதிகள் வரை பாஜக கேட்ட நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கையை குறைத்து தர அதிமுக முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான ஒரு தொகுதி பங்கீடை இறுதி செய்யும் முனைப்பில் தீவிர பணியில் தற்பொழுது பாஜக மற்றும் அதிமுக கட்சிகளானது ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் பாஜக இந்த முறை 27 தொகுதிகள் வரை போட்டியிடும் என்ற ஒரு தற்பொழுது அந்த ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. அதிமுக மற்றும் பாஜக இடையேயான அந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு முக்கிய தொகுதிகளையும் பாஜக இந்த தேர்தலுக்காக கேட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் அவிநாசி, கோவை வடக்கு, தி நகர், ஊட்டி, ஹொசூர் உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் பாஜகவினுடைய வேட்பாளர்கள் நேரடியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்பொழுது கூறப்படுகின்றன. 27 தொகுதிகளில் தற்பொழுது அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை என்பது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. அது மட்டுமல்லாது பாஜகவானது நேரடி வேட்பாளர்கள் தவிர பாஜக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய அந்த ஒரு கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கான தொகுதிகளையும் இறுதி செய்யும் பணியில் தற்பொழுது அவர்கள் பேச்சுவார்த்தையை துரிதப்படுத்தியிருப்பதாகவும் பாஜக வட்டாரத்தில் தெரிவித்திருந்த பல்வேறு கட்ட ஆலோசனைகளை பாஜக மேலும் நடத்தி வரும் நிலையில்தான் தாவேக்காவுடனான ஒரு கூட்டணி இல்லை என்பதையும் அவர்கள் தெளிவுபடுத்தியிருந்தார்கள். அந்த தகவலுக்கு பிறகு தற்பொழுது 27 இடங்களில் பாஜகவுடைய நேரடி வேட்பாளர்கள் இந்த முறை தமிழக சட்டப்பேரவையில் அவர்கள் போட்டியிடுவார்கள் என்ற ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டு அதில் மிக முக்கியமாக கோவை வடக்கு, ஒசூர், ஊட்டி, அது மட்டுமல்லாமல் அதாவது அவிநாசி தொகுதியிலும் பாஜகவானது போட்டியிடுவதற்கான ஒரு கோரிக்கையை அதற்கான ஒரு கோரிக்கையை அவர்கள் அதிமுகவிடம் வைத்துள்ளதாகவும் அதே போல தி நகர், வேளச்சேரி ஆகிய தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடும் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது. முக்கியமாக இந்த தொகுதிகள் தவிர திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளையும் அவர்கள் கேட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகின்றன. கூடிய விரைவில் இதற்கான ஒரு தொகுதி பங்கீட்டு அந்த ஒப்பந்தம் என்பது அதிமுக, பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளிடையே கையெழுத்தாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். தற்போது பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட அந்த 35 அப்படிங்கிற எண்ணிக்கையிலிருந்து 27 என்கிற எண்ணிக்கையை தர அதிமுக முன்வந்திருப்பதாகவும் 20ஆம் தேதி இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாஜக தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுகிற இடங்கள், குறிப்பிட்ட இடங்கள் என்னென்னவாக இருக்கிறது? அவர்களுடைய கோரிக்கை என்ன? பாலவில் குறிப்பாக ஆரம்பத்துல பாஜக அதிமுக கூட்டணியில கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கேட்டு வந்தார்கள். அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தரப்பிலிருந்து கூட்டணிகள் கொண்டு வந்தால் ஒருவேளை இந்த அதிக தொகுதிகளை தாவேக்காவிற்கு ஒதுக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்படும், அப்பொழுது தொகுதிகளை குறைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவில் கூட இருந்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டது. இந்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகம் தற்போது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரப்போவதில்லை என்ற ஒரு தகவல் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அதிமுக பாஜக கூட்டணி ஒப்பந்தம் என்பது மறைமுக பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில அதிமுக பாஜகவிற்கு குறிப்பாக தாமரை சின்னத்திற்கு 27 இடங்கள் ஒதுக்கீடு செய்திருப்பதாக தற்போது பாஜக நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தொகுதிகள் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இன்னும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருப்பரங்குன்றம், கவுண்டம்பாளையம், மயிலாப்பூர், திருப்பூர், டி நகர், விருகம்பாக்கம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட அதிமுக அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்பதன் காரணமாகவே தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது திரைமறைவில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருகின்ற 20ஆம் தேதி ஒப்பந்தம் கையெழுத்தாகவோ அல்லது அன்று அதிகாரப்பூர்வமாக இந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கோ அதிமுக பாஜக தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் அதிமுக தற்போது பாஜகவிற்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே போல இந்திய ஜனநாயக கட்சி, குறிப்பாக ஐஜேகே, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகளும் தற்போது தாமரை சின்னத்தில் போட்டியிடாலும் கூட அது அதற்கு பிறகான முடிவுகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாலவி, குறிப்பாக கடந்த 2021 பாஜகவுக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில கூடுதலாக 7 தொகுதிகள் 27 தொகுதிகள் வரை ஒதுக்க தற்போது அதிமுக முன்வந்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன், சுசித்ரா.